வணக்கம், வந்தனம் அண்ட் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி என்டி டாக்ஸில் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கல. ஏதாவது கேள்வி கேளுங்கப்பா, எனக்கு கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்ல தெரியும். பட் இருந்தாலும் ஒரு நிகழ்வை நான் உங்கள்கிட்ட பகிர்றேன், ஒரு அனுபவம். சரிங்களா? இந்த அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பயன்படுத்தி பார்க்குறீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். பயன்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு மனோநிலை வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய அனுபவத்தை கேள சொல்லுங்கள். ரைட். இப்போது சோதனை படிப்பதற்கு முன்னதாக பார்க்கும்பொழுது நம்மளுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சார ரீதியாக தான் இருக்கும் இல்லைங்களா? எது ஒன்றையும் ஒரு 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 கண்ணோட்டத்திலேயே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அது அப்படி தான், அது அப்படி தான், அது அப்படி தான். ஏன்டா அப்படி இருக்கியா, கொஞ்சம் கூட அறிவில்லை, சே மோசமான நாள், சே இப்படியே நடந்துக்குவீங்க, இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம் இல்லைங்களா? இது 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 ஏன் இப்படின்னா இப்படியெல்லாம் இருப்பாங்க, நிறைய பேசுவோம். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழல் அப்படி தான் நம்மளுடைய வளர்ப்பும் இருந்தது. சரியோ தவறோ சிறு வயதில் இதெல்லாம் தவறுன்னு தோணினாலுமே கால சூழல், வளர்ப்பினுடைய அழுத்தம் அது நம்மளை ஒரு கட்டத்தில் மாற்றும் இல்லைங்களா? அடிமேல் அடி வைக்க அம்மியும் நகரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு வகையாக மாற்றும். அப்போ அந்த கால சூழல் அப்படியே வளர்ந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் சோதிடம் படிக்க வேண்டிய ஒரு சூழல் அமையுது. அப்படி போய் சோதிடம் படிக்கும் பொழுது அந்த கால மாறுதல்கள் அதனால் நம்மளுடைய மனதிலோ உடலிலோ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பாடமாக படிக்க ஆரம்பிக்கிறோம். பொதுவாக அடிப்படை சோதனை படித்தவர்களுக்கு கூட நம்ம சொல்கிறது என்ன அப்படிங்கிறது புரியும். நம்மளுடைய ஒரு கிரகத்திற்கும் ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. அந்த தன்மைகள் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்கும்பொழுது திசா புத்தி காலங்களில் வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யாரோ ஒருத்தருங்க கேட்பீங்க, அப்போ சோதிடர் எதை வைத்து கணிக்கிறாருன்னா முதல் கட்டமாக லக்னம் அப்படிங்கிறத வச்சு தான் கணிப்பார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது திசாபுத்தி காலங்களில் நம்மளுடைய உடல்லையோ மனதிலையோ மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும், குணத்தில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த மாற்றம் ஏற்படும் பொழுது நம்ம இவ்வளவு நாள் அந்த வித்தையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரையும் ஒரு வகையறை பண்ணி இவங்க நல்லவன் கெட்டவன், அந்த மோசமான பழக்கம், நல்லா தான் இருந்தான், ஏன்டா அப்படி பண்ண, ஏன்டா அப்படி கேவலமாக இப்படியெல்லாம் பேசிகிட்டெல்லாம் இருந்தோம். இப்போ இதில் எந்த அளவுக்கு இதுன்னா ஒரு பிறப்பால் அவங்க ஆணாவோ பொண்ணாவோ இருந்திருப்பாங்க, பின் அந்த குண மாறுதல் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படும். இல்லை பிறப்பாலவே அவர்கள் அலியாக பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ ஆண் பெண் தன்மை கொண்டவர்களாகவோ பெண் ஆண் தன்மை கொண்டவர்களாகவோ ஆவது உண்டு. அப்புறம் அந்த ஹார்மோன் செக்ரேஷனில் அவங்க அந்த அந்த அலிங்கிற அந்த தன்மை பெறுபவர்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி மாறுதல்லாம் இருக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு பேச்சு நம்ம ஊரில் எப்படி பேசுவோன்னு தெரியும் இல்லையா? அந்த என்ன மாற்றம் அப்படிங்கிறது அந்த சோதிடம் படிக்கும் பொழுது பயங்கரமாக நடந்தது. அது அவனுடைய நேர காலம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன, அவன் இங்கே வந்ததனுடைய நோக்கமாக அதுதான். அந்த நேரம் வரும்பொழுது அவனுடைய குணம் எப்படி மாறுங்கிறது இருக்குது. அப்போ இது முன்னாடியே இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும், முன்னாடியே இருக்குது. இப்போ நம்ம ஆன்மீக நிலையில் பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றையும் முன்னால் கையாள முடியும்னு சொல்லுவோம். முடியும், முடியாதுன்னு கிடையாது. ஆனால் அதற்கால அந்த வித்தை நமக்கு தெரியணுமே. அது இல்லைன்னா நம்ம கால ஓட்டத்தின்படி தான் நம்ம இருப்போம். அப்போ அந்த கால ஓட்டத்தின்படி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பார்த்தோம்னா அது முன்னவே அப்படி இருக்குது. அவன் அப்படி தான் ஆக போகிறாங்கிறது முன்னமே இருக்குது. அவனை போய் ஏன் நம்ம பேசணும்? அப்படி பேசும்பொழுது ஒரு கட்டம் நம்மளுடைய இதை திருப்பும் போது நாம் என்ன ஆகும்னு இருக்கு பாருங்க. அது பயங்கரமான ஒரு வீடியோ இருக்கும். நீ என்ன ஊர்லெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னோட முதல்ல பாடுறா அப்படின்னா பார்த்தா நமக்கு தெரியும், ஓ இதுக்கப்புறம் இப்படி நடக்குமா, இதுக்கப்புறம் இப்படி நடக்கும், ஆஹா நீ இப்போ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க போகிற, உன்னையவே 4 பேர் ஒரு 4 வருஷம் கழித்து காரி துப்புவானவங்க போல இருக்கு. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுன்னா கை இப்படி திரும்பிடும், நல்லா ஸ்ட்ராங்காக இப்படி திரும்பிடும் கை. அன்னைக்கு விட்ட பழக்கங்க. எங்க கூட இங்கே பக்கத்தில் ஒரு ஊருங்க, அது கிராமங்க. நான் ஏன் அந்த ஊர் பேர் சொல்லேன்னா அவங்க இன்றைக்கி சோதிடம் பார்க்குறாங்க. ஸோ அந்த 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 ஊர் அது கிராமம். அங்கேருந்து கூட போகிறவங்க அவங்க சொல்லுவாங்க, வாத்தியார் என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா, வாத்தியார் இப்படியெல்லாம் நிறைய எண்ண மாற்றமெல்லாம் இருந்தது வாத்தியார். இன்றைக்கெல்லாம் விடப்பா அவன் நேரம் அப்படி, அதனால் அது அப்படி ஆகிப்போச்சு. நேரம் மாறினா திருப்பி பழைய மாதிரி மாறிடுவான். இதான் அது பியூட்டியே. ஏன்னா அந்த கிரகத்தினுடைய வலிமை அந்த இடத்துல வேலை செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் புத்தி வேலை செய்யும். திசா புத்தி பலன்கள் பார்க்கும்போது இருக்கும். அப்போது யாரையுமே அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கே நம்ம போகவே மாட்டோம். யாரையுமே நம்ம அந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணவே மாட்டோம். அப்படியா, உன்னுடைய நிலை அன்றைக்கி அது அப்படி இருக்குது, அவ்வளோதான். நல்லா தான் இது ஊர் பூரா சுற்றிட்டு இருந்தான், பொறுக்கியாக இருந்தான். திடீர்னுங்க என்னாச்சுன்னு தெரியலிங்க, எல்லாத்தையும் விட்டு போட்டு ஆன்மீகவாதி ஆகிட்டாங்க. நல்ல பாருங்கள், ஆளே அப்படி ஜகஜகான்னு மின்றாங்க பார்க்கறதுக்கு ஆள். அவனுடைய அந்த அந்த ஒரு அந்த அவன் உடம்புலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த ஆன்ம சக்தி பயங்கரமாக இருக்குதுங்க. நம்ம போனாலே அவன் தான் ஊர் பொறுக்கியாக சுற்றிட்டு இருந்தான், அதே வாய் தான் அவனையும் திட்டியிருக்கும். அப்போ இது எப்படி நடந்தது?
அப்போ அதற்குன்னு உண்டான கால சூழல் அப்படிங்கிறது ஒரு முள் நடக்கும். உடனே நம்மால் தபால் அருணகிரிநாதர் பாட்டு போடுவாங்க. என்ன செய்யும், நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் அப்படின்லாம். கரெக்டே, அந்த இடத்துக்கு போனால் கரெக்டே. நம்ம இங்கேருந்து வாய் மட்டும்தான், சரிங்களா? கொடுங்கூற்று தானே, போட்டு செருப்புலேயே ஓட்டு கூட்டிகிட்டு போயிடும். வா இருக்கிற வரைக்கும் ஆடினே இல்லை, வா கூட்டிகிட்டு போய் எண்ணெய் சட்டியில் வறுக்கிறேன்னு. ஸோ அவங்க பேசின பேச்சுக்கு அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா அது சரி. நமக்கு இல்லை, நம்ம இன்னும் கால அளவுக்குள்ளே கட்டுப்பட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்மளுடைய மனம் விரிவடையலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வாய் பேச மாட்டோம். அறிவாய் எடுத்துக்கலாம். என்கிட்ட அறிவு இருக்குன்னு 4 பேர்த்திட்ட காட்டணுங்கிறதுக்கு முற்பட மாட்டோம். இப்போது ஒரு 2 எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு கிரக அமைப்பு இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, உடனே நீங்கள் ஜாதகத்தை எடுத்துருவீங்க. அது எல்லா மனிதர்களுக்கு உண்டான குணம் தான். அதனால் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நான் பொதுப்படையாக சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, ஏன் இந்த கிரக அமைப்பு சொல்கிறேன்னா, உடனே நீங்கள் எடுத்துருவீங்க. பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாத்தையும் வாங்குவீங்க. நீங்கள் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட், இப்படியாண்டா அந்த வீடியோவில் பார்த்தேன், நீ டவுசரா அப்படின்றீங்க. ஏன் அந்த வம்பை நான் போய் அவன் நல்லா தான் இருந்திருப்பான். கடைசியில் நீங்கள் சொன்னது கரெக்டாக அந்த கால சூழல் வரும்போது அவனுக்கு வீரியமாக வேலை செஞ்சு அப்படியே மாறிடுவான். ஸோ அதனால் நான் அந்த கிரக அமைப்பு அந்த காம்பினேஷன்லாம் நான் சொல்லாமல் இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்று ரகசியம் ஒன்றும் இல்லை. பாடம் படிச்சிங்கன்னே அது உங்களுக்கு தெரியத்தான் போகுது, சரிங்களா? ஒரு அமைப்புங்க. அந்த ஒரு கிரகம் 2 கிரகம் சேருக்கும். அந்த 2 கிரகம் அமரக்கூடிய இடம் மட்டும் மாறுபடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 கிரகம் தான், 2 வெவ்வேறு ஜாதகர்கள், 2 இப்போது அதே கிரகம் தான். ஆனால் அந்த 2 கிரகமும் சேர்ந்து அமர்ந்த இடம் மட்டும் வேறு. ஒரு ஜாதகருக்கு அந்த அமர்ந்த இடம் ஒரு இடத்துல இருக்குது. அந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறப்பால் வந்து கோவில் பூஜை செய்கிற ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய பூஜை செஞ்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். காளி கோயிலுக்கு பூஜை செஞ்சு இதர இன்னும் நிறைய கோயில்களுக்கு அவங்க கோயில்லேயே நிறைய தெய்வங்களை கொண்டு வந்து நிறுத்தி ஊருக்குள்ளே வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய ஒரு ஆள், நல்ல ஒரு ஞானவான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த கிரக அமைப்பு தந்ததனுடைய பலன் அது, சரிங்களா? எந்த நம்ம புத்தி எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, அந்த புத்தி எப்படி இருக்குன்னாலுமே அந்த சாமின்னு வச்சுக்கோங்க, டவல்னு புத்தி அவங்களுக்கு மாறிடும். அந்த ஆசை மேலிட்டாலுமே அதில் ஏதாவது தவறி போய் ஒரு செகண்ட் நம்ம அந்த தவறு செய்தாலுமே அதுலேருந்து அந்த சாமி மீட்டு கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அவங்க எந்த தவறுக்கும் போகவே மாட்டாங்கன்னு பாருங்களேன். இப்படி ஒரு அமைப்பு. இது இன்னொரு அமைப்புன்னு பார்க்கும்பொழுது அது ஒரு பெண்ணு, சரிங்களா? அந்த பொண்ணு வந்து செய்யாத காரியமே கிடையாது. பொட்ட பிள்ளை பிரியமாக இருப்பேன் அப்படின்னா அப்படி ஒரு நான் சொல்கிறதுனுடைய அந்த லெங்க் உங்களுக்கு புரியுதில்ல, எவ்வளோ ஆழம்னு புரியுதில்ல. அந்த பிள்ளை தன்னுடைய காலத்தில் செய்யாத காரியமே கிடையாது. பேரண்ட்ஸ்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாருக்குமே தெரியும் அந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பருவம் எதிராக திருமண காலம் வருது. கரெக்டாக அந்த திசா புத்தி மாறுது. இந்த மாறின உடனேயே அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு வகையான மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த பெண் வந்து தான் செய்த அத்தனை காரியமும் தவறு அப்படின்னு உணர்றான். நான் வந்து இப்படியெல்லாம் காரியம் செஞ்சுருக்கேன், நான் ஒரு வீட்டுக்கு போய் இப்போ நான் திருந்திட்டேன், நான் இனிமேல் அந்த காரியத்தை இது போல் செய்வதில்லை, நான் ஒழுக்கமானவளாக ஆகிட்டேன், என்னுடைய சிந்தை திருந்திடுச்சு. ஆனால் ஒரு கணவனாக இது பண்ணும் பொழுது ஒரு ஆண்மகனை வந்து நான் ஏமாற்றி போய் அவன் வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னு. ஆனால் வீட்டில் ஒத்துக்கல, ஏதோ சமாளிக்கிறாங்க. சரி, நான் நீ பெற்றோராக நீ ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு விருப்பப்படுற, சரி, ஆனால் அந்த பையன் கூட நான் பேசணும் அப்படின்னா ஓகே. அந்த பையன் கூட பேசும்போது அந்த பிள்ளை எல்லாத்தையும் சொல்லிடுது. எந்த பையன் கட்டுவான்? அப்போ அந்த பிள்ளை என்ன சொல்லிடுனா, நீ எத்தனை பேர்த்த கூப்பிட்டு இருந்தாலும் சரி நான் உண்மையை சொல்லிடுவேன், அதுக்கு மீறி என்னை அவன் கட்டுட்டோம், அவனை நான் சாமியாகவே கும்பிட்றேன். அப்படி எல்லாம் தெரிஞ்சு இது உடலுங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆன்மாதான்னு அந்த புரிஞ்சு வர்றான் பார், அவனை நான் சாமியாகவே வேணாலும் கும்பிட்றேன். அப்படி இல்லைன்னா எனக்கு அப்படி ஒரு கல்யாணமே வேண்டான்னு அது சாமியாரவே ஆகிடுச்சு. சராசரி இருக்கிற மாதிரி இருக்கான அது சாமியாரவே ஆகிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லைன்னு எனக்கு அந்த அப்டேட்டெல்லாம் தெரியல. இப்போது இந்த நிகழ்வுகள்லேருந்து பார்க்கும்பொழுது நம்ம 2 விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண போக்கவே கூடாது. எல்லாமே வந்து முன்ன ஒரு சில விதி அப்படிங்கிறது இருக்குது. அந்த விதிக்குள்ளே நம்ம கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது அந்த கட்டுக்குள்ளே தான் நம்ம இருப்போம், அதை மீண்டு வெளியே வர முடியாது அப்படிங்கிறது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எல்லாமே விதி தானே, நான் இன்றைக்கி ஏற்படக்கூடிய துன்பம், நான் அனுபவிக்கக்கூடியது, நான் இருக்கக்கூடிய நிலை எல்லாமே விதி தானா அப்படின்னா ஆமாங்கிறது ஒரு பதில். ஆனால் இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ வில் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி முழு சுதந்திரம் கொடுக்கும். இறை அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு எல்லா வகையான சுதந்திரத்தையும் கொடுத்து இந்த இடத்துல நம்ம படைச்சிருக்கு. அப்போ என்ன தான் அந்த இடத்துல விதிக்கப்பட்டிருந்தாலுமே நல்ல சோதரின்னு சொல்லுவீங்க பாரு, இது போல் இருக்குது,
ஆனால் மாற்று வழி இதுக்குன்னு ஒன்று இருக்குது. நீ அதற்கு உன்னுடைய கவனத்தை போட்டேன்னா உன்னால் அதை மாற்ற முடியும்னு சோதிடர் சொல்லுவார். அதுதான் ஒரு நல்ல சோதிடர் சொல்கிறதுக்கு உண்டானது. டேபிளை குத்தி தாண்டா நடப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சோதிடர் கிடையாது, அது சோதிடமும் கிடையாது. சோதிடம் உங்களுக்கு மாற்று வழி கொடுக்கும். அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் ஃப்ரீ வில் அப்படிங்கிறது இருக்குது. உன்னால் எதை வேணாலும் மாற்ற முடியும், எந்த நேரத்தில் மாற்ற முடியும். ஆனால் அதற்குண்டான மனப்பக்குவமும் அதற்குண்டான வித்தையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு 50 வயசாச்சு, நான் எனக்கு என்ன போய் மனப்பக்குவம், எப்போ வேணாலும் படிக்கலாம், பட் இழந்த காலம் இழந்தது தான், சரி விடுங்க பரவாயில்ல, இனியாவது முயற்சி செய்யலாமில்ல, செய்யணும். ஸோ நடந்தது அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இல்லை இப்படி தான் நடக்குமான்னு கேட்டாலும் ஆமாம், இது ரெண்டுமே இதில் மாற்றவே முடியாது. ஆனால் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு சொன்னாலும் கூட என்னால் மாற்ற முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டால் முடியும். ஆனால் அதற்குண்டான அறிவும் ஞானமும் முயற்சியும் செயலும் எல்லாமே நம்மக்கிட்ட இருந்ததுன்னா வலுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நம்மளால் மாற்ற முடியும். இங்கே தான் அருணகிரிநாதர் சொன்னது நமக்கு ஞாபகம் வரணும். வெறும் கமெண்ட் போடுறதுக்காகவோ 4 பேர்த்துக்கிட்ட பெருமை பேசுறதுக்காக அந்த பாட்டு ஞாபகம் வரக்கூடாது. உண்மையிலேயுமே முயற்சிங்கிறது இருக்கும் பொழுது அருணகிரிநாதர் எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அவர் மாறலையா? அப்போ அங்கே என்ன நடந்தது? முயற்சி. சொல்லற சும்மா இரு, அதை முயற்சி செஞ்சார் அவர். அப்புறம் தான் அவர் அந்த முயற்சி செஞ்சு வெற்றி கண்ட பிறகு தான் அவர் பாடினார், நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் அப்படின்னு சொல்லி, கோலன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும். எப்போ? குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். அந்த சாமியே என் முன்னாடி வந்து தோன்றினதற்கு பிறகு தான் இந்த முன்ன சொன்னது எதுவுமே என்னை செய்யாது. நாம் பேசலாமா? அந்த வாய் பேசக்கூடாது, சரிங்களா? அப்போ எது ஒன்றையும் அனுபவிக்கிறேன் அப்படின்னா விட்டுருங்க. ஆனால் மாற்றணுங்கிற முனைப்பு வைங்க. எப்போ மாறும்னு கேள்வி கேட்கும் பொழுது திருவருளின் கருணை வாய்க்கும் பொழுது மாறும். அப்போ அதற்குத்தான் நம்ம முயற்சி செய்யணும். அந்த முயற்சி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்தில் இருக்க ஏதாவது நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவீங்களா? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போவீங்களா? இது நல்லது, இது கெட்டது, இது உருப்படும், இது உருப்படும், இந்த பேச்செல்லாம் நம்ம வாயிலிருந்து வருமா? வராது, ஒரு காலம் வராது, வரக்கூடாது. அப்போ தான் நம்ம முன்னேறோம்னு அர்த்தம். இல்லை இத்தனையும் கேட்டதுக்கப்புறம் இல்லைங்க அது எப்படிங்க அப்படின்னா சரி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் சரி. ஆனால் நான் சொன்னதும் சரின்னு புரியறதுக்கு ஒரு நாள் வரும். அது இந்த பிறப்போ இல்லை எப்பிறப்போ அது தெரியாது, அது திருவருளுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சு, நான் என்ன இந்த வீடியோவில் சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? நான் குழப்பி இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்படி எல்லாம் தாங்க நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்மளை பயணத்தில் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி இதை சொல்கிற ஒரு நிலமையில் கூப்பிட்டு வந்துருக்கேன். ஏதோ திடுதுப்புன்னு அப்படியே வானிலிருந்து குதிச்ச மாதிரி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒன்றும் இதில்லை இல்லையா? இப்படி தான் அனுபவங்கள் கூடும். அப்போ அதை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். இது சரி, இது அப்படி என்ன சொல்கிறேன், ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முதல்ல அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு புரியும். சரி தானுங்களே? ரைட்டு. நாளைக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா அந்த கேள்விக்கு பதிலில் சந்திப்போம். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு மண்டையில் லைட் எரிஞ்சுன்னா அந்த எரிஞ்ச லைட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இதில் நன்றி.